வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல தினம் ஒரு திருக்குறள்ல இன்னைக்கு அடுத்த திருக்குறள்ல பார்ப்போம். "பரியினும் ஆகாபாம் பாலல்ல உய்த்து சொறியினும் போகாதம." என்ன சொல்கிறார் வள்ளுவர்? அதாவது உனக்கு விதியின் வசத்தால் கொடுக்கப்பட்ட பொருள் உன்னை விட்டு போகாது. ஆனால் விதி இல்லாமல் உனக்கு ஒரு பொருள் கிடைத்திருக்கின்றதென்றால் அது உன்னிடத்திலே தங்காது. விதி உனக்கு கொடுக்கப்பட்ட பொருள் மட்டுமே உன்னிடத்தில் தங்கும். விதி உனக்கு ஒரு பொருள் கொடுக்கப்படவில்லை என்றால் அது உனக்கு தங்குவதற்கு வாய்ப்பில்லை. உதாரணமாக, உனக்கு ஒரு வீடு இருக்கு, நிலம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது விதியின் அடிப்படையிலே இருக்கு. பட் நீ இதெல்லாம் விற்கணும்னு நினைக்கிற. ஆனா உன்னால விற்க முடியல. காரணம், இது விதி உனக்கு கொடுத்த பொருள். இத தலைகீழ நின்னாலும் உன்னால விற்க முடியாது. இந்த பொருள் உன்னை விட்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விதி உனக்கு இந்த பொருளை கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த பொருள் உன்கிட்ட சொல்லிட்டு போகாது. சொல்லாமயே என்ன செஞ்சிரும்னா அந்த பொருள் உன்னை விட்டு என்ன செய்துவிடும், போய்விடும். நல்வழியில ஔவையார் இத அருமையா ஒரு 2 வரியில சொல்றார். "வருந்தி அழைத்தாலும் வாராதே வாரா. உனக்கு வரவேண்டிய பொருள் இருந்தால் அது கண்டிப்பா வரும். ஆனால் உனக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பொருள் இருந்தால், அதாவது விதியின் அடிப்படையில ஒரு பொருள் உனக்கு வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, நீ எவ்வளவுதான் வருந்தி அழைத்தாலும் அந்த பொருள் உனக்கு வராது. இதைத்தான் வருந்தி அழைத்தாலும் வாராதே வாரா." அது மாதிரி விதி உனக்கு ஒரு பொருள குடுத்திருக்கு. இத நீ அனுபவிச்சுக்கடா அப்படின்னு விதி உனக்கு ஒரு பொருள குடுத்திருக்குன்னா, அந்த பொருள நீயா இன்னொருத்தனுக்கு குடுத்தா கூட, அந்த பொருள் என்ன செய்யாது, போகாது. அது மட்டும் இல்ல, அத கழுத்த புடிச்சு தள்ளுனா கூட, அந்த பொருள் உன்னை கைவிட்டு போகாது. "பொறுத்துவன போமின் நின்றால் போகா." ஔவையாரு இதே கருத்தைத்தான் என்ன செய்கின்றார், கூறுகின்றார். இதிலிருந்து ஒரு கருத்து தெரிகின்றது என்ன? விதிங்கிறத நம்ம கடவுள்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடவுளால் கொடுக்கப்படுவதை யாராலும் மறுக்க முடியாது. கடவுளால் மறுக்கப்படுவதை யாராலும் கொடுக்க முடியாது என்பதுதான் கருத்து. அதனால இதிலிருந்து விதி உங்களுக்கு குடுக்கணும்னு நினைச்சுட்டா குடுத்துரும். விதி உங்கள்ட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துரும். அதனால எந்த பொருளும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் நீங்கள் செய்த நல்வினை தீவினையின் அடிப்படையில்